வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸில் ஃபஸ்ட்டு லெக்சரில் என்ன பார்த்தோம்? டெசிமல் நம்பர்ஸ் விச் ஆர் பவர்ஸ் ஆஃப் 2ன்னு பார்த்தோம். செகண்டில் என்ன பார்த்தோம்? 8421 டெக்னிக். தேர்டில் என்ன பார்த்தோம்? 0 1 2 3 இதெல்லாம் வந்து இப்படி பைனரியில் எழுதுறதுன்னு. 2நாக்கா 10, 3நாக்கா 11 பார்த்தோம். கரெக்ட். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு லெக்சரை லைட்டாக ரீவிசிட் பண்ணுறோம், லைட்டாக எடிட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் என்ன பவர்ஸ் ஆஃப் 2. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ யாரை கேட்கலாம்? மோனிகா சொல்லுங்கள். 32ன்னு இருக்குது டெசிமல். இதை எப்படி பைனரியில் எழுதலாம் சொல்லுங்கள். தெரியாதா? 32 2 பவர் என்னவா இருக்கும்? 2 பவர் 5. கரெக்ட். அப்படின்னா என்ன எழுதுவோம்? 1 followed by 5 zeros. கரெக்டா? கரெக்ட். ஃபைன். இப்போ கொஸ்டின் என்ன தெரியுமா? 32 கேட்கல, 31க்கு கேட்குறாங்க. 31க்கு எழுதுங்கன்னு கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ பவர் ஆஃப் 2 -1 இல்லையா? 31ங்கிறதுனா 32 -1. இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 32க்கு என்ன பண்ணோம்? 2 பவர் 5ன்னு போட்டுட்டோம் இல்லையா? 32ங்கிறது என்ன போட்டுட்டோம்? 2 பவர் 5ன்னு போட்டுட்டோம். அப்புறம் -1 இல்லையா? இங்கே என்ன செய்ய போகிறோம்னா இந்த 2 பவர் 5 இருக்கு இல்லையா? வெறும் 5 ஒன்ஸ் போட்டுருங்க. இவ்வளோதாங்க ஆன்சர். 31ங்கிறது வந்து 11111 5 ஒன்ஸ் போட்டால் போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். அங்கே வந்து 1 followed by 5 zeros போட்டோம். இங்கே வெறும் 5 ஒன்ஸ். இப்போ புரியறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து 16 இருக்குது. 16 எப்படி எழுதுவோம்? 2 பவர் 4 அப்படின்னு என்ன எழுதலாம்? 1 followed by 4 zeros. இது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. கரெக்ட். இப்போ 15க்கு கேட்குறாங்க. 15ங்கிறது யாரு? 16 -1. எப்போதுமே இது வந்து பவர் ஆஃப் 2 -1 புரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரியும்? பழக்கத்தில் தான் தெரியும். 127 63 255 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் இருக்கு. ஓகேயா? ஸோ 2 பவர் 4 -1. ஓகேயா? இப்போ என்ன செய்ய போறோம்னா சிம்பிளா 15 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்குல்ல, 2 பவர் 4 -1 தானே, அந்த 4 எடுத்துக்கோங்க, 4 ஒன்ஸ் போட்டுருங்க. அவ்வளோதான். 4 ஒன்ஸ் போட்டிங்கன்னா இது ஆன்சர். சிம்பிளாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாருங்களேன், இந்த பவர் ஆஃப் 2 -1 இருக்குல்ல, வெறும் ஒன்ஸ் மட்டும்தான் ஒரு ஆன்சரில். 0 வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. 101 110 அதெல்லாம் கிடையாது. எல்லாமே ஒன்ஸ். டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள். இன்னும் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ 7ன்னு வச்சுக்கோங்களேன். 7ங்கிறது என்ன? 8 -1. 8ங்கிறது என்ன? 2 பவர் 3 -1. அப்படின்னா என்ன போகணும்? 3 ஒன்ஸ். முடிஞ்சு போச்சு. ஓகே, 3 ஒன்ஸ். ஓர் ஓகே, வேற ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். 63 யாரை கேட்கலாம்? நித்யலட்சுமி சொல்லுங்க. 63ங்கிறது என்ன எழுதலாம்? இதே டெக்னிக். அப்படின்னா என்னவா இருக்கணும்? லாஜிக்கலா 64 -1 தான் இருக்கணும். இதே சீரீஸ்ல தானே கொடுக்குறேன், மாற்றி மாற்றிலாம் கேட்க மாட்டேன். ஓகே, 64 -1. 64ங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா 2 பவர் என்னவா இருக்கலாம்? தெரியாதா? சரி, 2 பவர் 6. இது கொஞ்சம் கஷ்டம்தான். 2 பவர் 6 64 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? வேறு வழியில் எழுதி பாருங்க. 2 பவர் 6 = 64, 2 பவர் 6 = 64, 64 = 2 பவர் 6 இப்படி மாற்றி மாற்றி எழுதி பாருங்க. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் 63 எப்படி எழுதலாம்? 2 பவர் 6 தானே, 6 ஒன்ஸ் போட்டுருங்க. 111 111 base 2 ஓவர். இவ்வளோதான் டெக்னிக். ஓகேயா? ஈஸி தானே? இதுக்கு வேணாலும் சொல்லலாம் இல்லையா நீங்கள்? சூப்பர். பாய்.